பண்ணிட்டு எதை பிடிச்சுக்கிட்டான்னா உலகத்தின் வாழ்க்கையை பிடிச்சிட்டான். உலகம் வணங்குகிற அந்த கண்ணுக்குட்டி ஆராதனையை இந்த யெரொபெயாம் பிடிச்சுக்கிட்டான். பிடிச்சிட்டு சொல்றான், இந்த கண்ணுக்குட்டி தான் என்ன செய்தது, வழி நடத்தினது. டோட்டல் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணான். ஏங்க இவன் கண்ணுக்குட்டி செய்யணும்? இவன் ராஜ மேன்மை யார் கொடுத்தது? கர்த்தர். இப்போ கர்த்தர் கொடுத்த ராஜ பதவி வந்த உடனே கொடுத்த கர்த்தரை விட்டுட்டான், ராஜ பதவியை பிடிச்சுக்கிட்டான். இதுதான் பிரச்சனை. பதவியை காக்கணும், ராஜாங்கிற பேர் புகழை காக்கணும். இதை காக்கிறதுக்கு கர்த்தரையும் அசட்டை பண்ணி உலகத்தை நேசிப்பதற்கு யெரொபெயாம் ரெடியா இருந்தான். இதுதான் பிரச்சனை. நீ நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் வந்த உடனே, பணம் காசு வந்த உடனே பணத்தை விட்டு கொடுத்த ஆண்டவரை விட்டுட்டு பணத்தின் மேல இந்த பணத்தின் எப்படி பெருக்கிறது? கஷ்டப்பட்டது நமக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கொடுத்த உடனே கொடுத்த கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த சந்தோஷத்துக்காக வாழ்றது. கர்த்தரை தேட மனசு இல்லை, கர்த்தரை அசடை பண்ணி தேவனுக்கு பிரியமில்லாத எந்த துணிகரத்தையும் செய்ய ஆயத்தம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆசீர்வாதம் வந்த உடனே சந்தோஷமா வாழதான் கர்த்தர் எல்லாமே கொடுத்தார். ஆனா அந்த சந்தோஷத்துக்காக துணிகரமான தவறு செய்து ஆண்டவரையோ ரிஜெக்ட் பண்ற அளவுக்கு வாழ்ற ஒரு பரிதாபம். யெரொபெயாம் எந்த அளவுக்கு போனான்னா, 2 கடுகுடி பண்ணிட்டான். ஒன்று தான்லையும் ஒன்று பெத்தலையும் வச்சுட்டு ஜனங்களை பார்த்து சொல்றான், நீங்க வருஷா வருஷம் முதல் மாதம் பண்டிகை கொண்டாடுறது எங்க போவீங்க? எருசலேமுக்கு. அப்படிலாம் வேணாம். நான் இப்ப சொல்றேன், 8ஆம் மாசம் நமக்கு பண்டிகை, கண்ணுக்குட்டியின் பண்டிகை, இங்கேயே பண்டிகை கொண்டாடுவோம். இஸ்ரவேலின் பிரமாணத்தின்படி லேவி கோத்திரம் கர்த்தர் ஊழியத்தை செய்யணும். ஆனா இவன் என்ன பண்ணான்னா, லேவியர் அல்லாத ஈனமான ஜனங்களை இவன் ஆசாரலாக்கி கர்த்தருக்கு விரோதமா எவ்வளவு துணிகரமா பாவம் செய்யணுமோ அவ்வளவு துணிகரமா பாவம் செய்தான். ஒரே காரணம், அவனை பொறுத்தவரை உலகத்துல நான் பேர் புகழ் பதவியோட சந்தோஷமா வாழணும். இன்னைக்கு நிறைய பேரு சந்தோஷங்கிற ஒரு காரியத்தை பிடிச்சுக்கிட்டு ஜாலியா வாழணும் சார். அது எதை வேணாலும் செய்யலாம். நாம சந்தோஷமா வாழ்றது தப்பு கிடையாதுங்க. எப்படிப்பட்ட சந்தோஷத்தை அனுபவிக்கிறோங்கிறத கர்த்தர் பார்க்கிறார். நீ ஆண்டவர் பிரியமில்லாத துணிகரமான காரியங்களை செய்து அந்த துணிகரமான காரியத்தினால் நாம் தேவனை துக்கப்படுத்தி வாழுவோம் அப்படின்னா நாம் உலகத்தால கண்ட்ரோல் பண்ணப்படுத்தப்படுகிறவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனம் அதுக்கு பின்பு முழுசா வழி விலகி போவதற்கு காரணம் இந்த யெரொபெயாம் வைத்த இந்த கண்ணுக்குட்டி. ஏன்னா அந்த யெரொபெயாமுக்கு உலகத்தின் மேல ஒரு ஈர்ப்பு. இதுதான் பிரச்சனை. நீ நம்ம ஒரு காலத்துல ஆண்டுக்குள்ள வாழ்ந்தவங்க தான் ஏன் இன்னைக்கு ஆண்டவரை மொத்தம் ரிஜெக்ட் பண்ணி ஆண்டவர் ரொம்ப வேதனைப்படுத்துற. இன்னைக்கு நிறைய பேர் நிறைய வெளியே தான் பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டியர், ஊழியக்காரிகள். ஆனா உள்ளான வாழ்க்கையில் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற வாழ்க்கை, துக்கப்படுத்துகிற வாழ்க்கை. ஒவ்வொரு நாள் ஆண்டு இறுதியை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். நம்முடைய அருவருப்புகளினால், துணிகரத்தினால், கீழ்ப்படியாமையினால், மீறுதல்களினால், ஆண்டவர் வேணான்னு சொன்னதை, அருவருப்புன்னு சொன்னதை துணி. ஏன்னா நம்ம இறுதி எதை விரும்புதுன்னா சந்தோஷம், ஜாலியா இருக்கணும், என் மனசு விரும்புறதை அனுபவிக்கணும். நம்ம சந்தோஷமா வாழ்வதற்கு கர்த்தர் தடை கிடையாதுங்க. அந்த சந்தோஷம் கர்த்தருக்குள்ள இருக்க சந்தோஷமா இருக்கணும். துணிகரமான பாவத்தினால் ஒரு சந்தோஷத்தை அனுபவிப்பன்னா நீ உலகத்துக்கு அடிமையா இருக்கிறன்னு அர்த்தம். இந்த தேவனை அசட்டை பண்ணி உலகத்துக்கு அடிமையா இருக்கிற அடையாளம் என்ன? கொஞ்சம் அந்த யெரொபெயாம் பார்த்தீங்கன்னா என்ன அடையாளம் தெரிஞ்சுன்னா நம்மோட கம்பேர் பண்ண முடியும். இந்த கர்த்தரை அசட்டை பண்ணி உலகத்தை மாத்திர எஜமான வைத்து எப்படி இருப்பாங்கன்னா, கர்த்தரையும் அவர் வார்த்தையும் அசட்டை பண்ணி மனம் போன போக்கில் வாழ்கிறவர்கள் தேவனை அசட்டை பண்ணி உலகத்தை எஜமானை கொண்டவர்கள். அல்லேலூயா. இந்த யெரொபெயாம் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாதுங்கிற கர்த்தர் வார்த்தையை அசட்டை பண்ணினா, கடைசியில கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய ஆராதனையை அசட்டை பண்ணினா, இவன் மனசுல என்ன தோணுச்சோ அதை செஞ்சான். நீ நிறைய பேர் சபைக்குள்ள கர்த்தர் எவ்வளோ வார்த்தை சொன்னாலும், ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ ஜனங்கள் கர்த்தர் எவ்வளோ பேசினாலும், இது எனக்கு பிரியமில்லை, இப்படி நீ வாழ்ந்தீங்கன்னா நான் உன்னை விட்டு விலகி, என்ன ஆண்டவர் சொன்னாலும் ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணிட்டு மனம் போன போக்கில் கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா, அசட்டை பண்ணி ஆண்டவரை துக்கப்படுத்துறோமா? இன்னொரு அடையாளம், தப்புன்னு உணர்வு வந்தாலும் மனம் திரும்ப மனம் இல்லாமல் அசட்டை பண்ணுகிறவர்கள். ஒருவேளை இந்த சுவாபம் இருக்கான்னு பாருங்க. தேவன் மேல வச்ச கிருபையினால் நீ துணிகரமா தப்பு பண்ண பின்பு கூட உங்களை அன்பின் கயிறை போட்டு இழுத்து 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 சர்ச்சில் உட்கார வச்சு
ஆண்டவர் உங்களை திரும்ப 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 கூட போராடுறாருன்னா நீ மனம் திரும்பணும் மேல கிருபை. அப்படி வாய்ப்பு வந்து கூட சில மனம் திரும்பாம அப்படிதான் பேசுவாங்க. இவங்களுக்கு என்ன தெரியும், எவ்வளவு காலமா அந்த காரியம் செய்துட்டு இருக்கிறேன், உடனே விட்டுற முடியுமா, உடனே மாறிட முடியுமா? இப்படி அசட்டை பண்ணி போகிறவர்கள் யெரொபெயாமை போல உலகத்தை எஜமானாய், ஏன்னா கண்ட்ரோல் இவன் கையில கிடையாது. உலகத்தின் இச்சை இவளை கண்ட்ரோல் பண்ணும்படி பிசாசு அடிமைப்படுத்தி இருப்பதனால என்ன உணர்வு வந்தாலும் மனம் திரும்ப மனமில்லாதவர்கள். அல்லேலூயா.